நீங்கள் ஒரு நாளாவது எண்ணி பார்த்ததுண்டோ? ஏன் தேவர்கள் தங்களின் எல்லா வலிமையையும் இழந்தபோது ராக்தபீஜன் எனும் அசுரனை வெல்ல மகாதேவி காளியிடம் தஞ்சமடைந்தார்கள்? ராக்தபீஜன் பேராசுரனாயிருந்தான். அவனுக்கு கிடைத்த வரம் அதிசயமானது. அவனுடைய இரத்தத்தின் ஓர் துளிமண்ணில் விழுந்தாலே அதிலிருந்து இன்னொரு ராக்தபீஜன் தோன்றிவிடும். அப்போது பார்வதியின் வீர வடிவமான துர்கா தேவி போர்க்களத்தில் தோன்றினாள். ஆனால் அவள் எத்தனை தடவை ராக்தபீஜனை தாக்கினாலும் அவனுடைய இரத்தம் மீண்டும் புதிய உயிராக எழுந்தது. அப்போது துர்கையின் கோபம் உச்சத்தை எட்டியது. அவளது தெய்வீக ஒளி தீ போல வெடித்து அதிலிருந்து வெளிப்பட்டாள். மாகாளி. கருநிற தேகம், பொற்கொடி போல் எரியும் கண்கள், முடி மேகம் போல் பறக்கும் அவளது ஒளி வானத்தையே அதிரச் செய்தது. அவள் தன் வேல் கொண்டு ராக்தபீஜனை குத்தினாள். அவனுடைய இரத்தம் தரையைத் தொடுவதற்கு முன்பே அவள் தன் நாவால் அந்த இரத்தத்தை விழுங்கினாள். அவ்வாறு ஒவ்வொரு துளியையும் உறிஞ்சி அவள் அவனின் சக்தியையே நாசம் செய்தாள். ஆனால் அவளின் கொந்தளிப்பு அடங்கவில்லை. அவள் நடனம் ஆரம்பித்தாள். அழிவின் ஆட்டம். அப்போது இறைவன் சிவபெருமான் அவளின் கொந்தளிப்பை அடக்க அவள் வழியில் தரையில் படுத்தார். மாகாளி தன்னோட பாதம் அவர் மேல் விழுந்தவுடன் அவள் விழித்தாள். அவளின் கண்கள் மெதுவாக சாந்தமாயின. அவள் நாவு மடங்கியது. அவளின் உளமெல்லாம் அமைதியால் நிரம்பியது. அந்த நொடியே வெளிப்பட்டது உண்மையான தெய்வீகம். அழிவினால் பாதுகாப்பு தரும் சக்தி.